இறைவனின் அன்பை பெற்ற நல்ல உள்ளங்களே, எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி. இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. இந்த யூடியூப் சேனல் கம்பெனிக்கும் கோடான கோடி நன்றி. எல்லாம் வல்ல இறைவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் எல்லாம் அவன் செயல் நடத்தி கொண்டிருக்கிறார். பிரபஞ்ச ஆற்றல் நம்முடைய விடியற்காலையில் நடக்கின்ற ஒரு செயல். அது இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் நட்சத்திரமும் இணையும் இந்த அதிவிசேஷமான செயல்களில் நாம் சிலவற்றை சிறிய பிரார்த்தனை செய்தால் கூட பெரிய வெற்றியை தரும். நாம் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். அதுக்காக தான் நாம் பாடுபடுறோம், இறைவன் செயல் நம்புகிறோம். நம்பிக்கையே இறைவன். பல பேர் பல கேள்விகள் கேட்பாங்க, பல பேர் குழப்பி விடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்பாமல் உங்கள் மனதில் என்னப்பட்டதோ அதை செய்யுங்க. குலதெய்வ பிரார்த்தனை முக்கியம். குலதெய்வங்கிறது பல முறை சொல்லியிருக்கோம். பல முன்னோரோட ஆசி இருந்தால் மட்டுமே எந்த செயலும் நடைபெறும். இன்னும் விளக்கமாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ண போனால் பல செயல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அடுத்தவங்களுக்கு வேலையை என்னன்னா, நீங்கள் எது செஞ்சாலும் நீங்கள் நல்லா இருக்கிறது அடுத்தவங்களுக்கு பிடிக்காது. இதுதான் உண்மையான விஷயம். நீங்கள் ஏதாவது ஒரு கால் முன்னெடுத்து வச்சுன்னா எப்பட்றா இவன் முன்னேறினா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க பாதிய வாழ்க்கையை இழந்து போடுவாங்க. ஆனால் உங்களுடைய முன்னேற்றம் தடைபடாது. ஏன்னா உங்களுடைய செயல் இறை செயலாக மாறிடுது. அவனாலே அவன்தால் வணங்கி இதெல்லாம் அவன் பேச வைக்கிறான், நான் பேசலை. அடியாருக்கு அடியன். இந்த இடத்துல இந்த உட்காந்து இந்த கருங்காலி தண்டத்தையும் இந்த தண்டத்தையும் பிடிச்சா, மந்திர தண்டத்தையும் பிடிச்சா என்ன செயல் நடைபெறுகிறது என்பது எனக்கே தெரியாது. எல்லாம் அவன் செயல், நல்லதே நடக்கும். நான் ஒரு அடியேன் தான், நான் ஒரு ஞானி அல்ல. எல்லாம் வல்ல அவன் அனுக்கிரகத்தில் என்னுடைய செயலை நடத்தி கொண்டிருக்கிறேன். அவனாலே அவன் தலைமுறை. இப்போதைக்கு நாம் காணப்போவது வியாழக்கிழமையும் சஷ்டி திதியும் பூராட நட்சத்திரம் இணைந்த நல்லாளில் என்ன அதிசயம் நடந்ததில் பார்க்க போகிறோம். முருகன் அருள் கிடைக்கும் ரகசியம் ஒரு மிகப்பெரிய ஒரு செயல். இது ஒரு சாதாரண நாள் அல்ல. வியாழக்கிழமை சஷ்டி திதியும் பூராட நாளே ஒரு அபூர்வமான நாள். இந்த நாளில் முருகனோட அருளை பெறலாம், குரு கிரக அனுகூலம் பெறலாம், வாழ்க்கை தடைகள் நீங்கும். இந்த நாளில் சஷ்டி என்பது உங்களுக்கே தெரியும், அங்காரகன், முருகப்பெருமான் அங்காரகன். சஷ்டினாலே அப்போல்லாம் பழமொழியே சொல்லியிருக்காங்க, சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும். இதை தான் சட்டியில் இருந்தால் ஆப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. இதை நம்ம மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக சட்டியிலேருந்து ஆப்பார சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அவசியம் சஷ்டி திதியில் விரதம் இருந்து எல்லாம் வல்ல முருகப்பெருமானை மனதார நினைத்து வணங்கினாலே அந்த முருகப்பெருமான் அருளே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார். இது இறைவன் செயல். இது என்னடா ஆம்பளை பிள்ளை மட்டும் சொல்லுங்க, வள்ளியும் தெய்வானையும் குழந்தையாக பிறப்பார்கள். இப்படி ஒரு சிறப்பான செயல். அவனாலே அவன்தால் வணங்கி சஷ்டி திதினாலே முருகப்பெருமான் சூரபத்மனை வென்ற நாள். இதனால் இந்த நாள் எதிரிகளை நீக்கும், உங்களுடைய எதிரிகளை வெளியாக்கும், நோய்கள் தீரும், மன அமைதி வரும். சஷ்டி இருந்தால் முருகனோட அருள் நிச்சயம் இருக்கும். இன்னொன்று பல இந்த திருநீரில் பல ரகசியங்கள் அடங்கியிருக்கு. ஓம் சரணபவ, ஓம் முருகா சரணம், திருத்தணியில் உயிர்த்தலும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துவன் வேலை வேல்மாறல்ல படிங்க. நாம் செயல்கள் அனைத்தும் நிச்சயம் வெற்றி பெறும். என்ன காரணம்னா எல்லாமே படிக்கலாம், அதில் இதுவும் ஒன்று. வேல்மாறல் மட்டும்தான் படிக்கணும் கிடையாது, எவ்வளோ இருக்குது. லலிதா சஹஸ்ரநாமம் இருக்குது, விஷ்ணு சஹஸ்ரநாமம், ராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரணனே. இதெல்லாம் அவங்க தெரிந்த மந்திரத்தை சொல்லலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு செயல் நடக்கும்போது அதை செய்தால் சிறப்பாக இருக்கும். இதுக்கு உதாரணம் கூட பல விஷயங்கள் சொல்லலாம். அதை இப்போ விளக்கமாக சொல்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. இதுவும் ஒரு ஸ்பெஷல். அதேமாரி நாளைக்கு ரைட்டு சஷ்டி வருதா, சரி சரவண போன வணங்குவோம். நம்ம எப்போதும் செய்கிற செயல்பாடுகள் ஓம் கணபதி மகா கணபதி, ஓம் கணபதி கங்கணபதி போற்றுவோம் சொல்லிவிட்டு எந்த செயல் செஞ்சாலும் கணபதி அருளோடு அனைத்து தடைகளும் நீங்கும். பல பேர் என்ன தவறு பண்ணுறாங்கன்னா,
சிவன்னா மகாலட்சுமி, அப்புறம் ஒரு விஷ்ணுனா அதை மட்டும் பார்க்குறாங்க. எதாக இருந்தாலும் முக்கண் முதல்வன் ஒரே கடவுள், முதல் கடவுளை கணபதியை வணங்கிக்கிட்டு நீங்கள் எந்த செயலை கூப்பிட்டாலும், இப்போ சரவண பவனை கூப்பிட்றீங்களா, நேராக பிள்ளையாரை கும்பிட்டுட்டு சரவணை கூப்பிட்டு டக்குன்னு ஓடியாந்துருவார். அண்ணனே வணங்கிட்டாங்க, அவரை வந்து அவரோட வரோம் நம்ம அப்படின்னு. அதை எனக்கு இன்னும் முழுமையாக விளக்கம் சொல்ல தெரியல. இருந்தாலும் மனதில் நீங்கள் மனசில் நினச்சாலே கணபதியோட அருளோடு எல்லாரும் நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் கணபதியை முதல்ல வணங்கிக்கிட்டு நீங்கள் சிவபெருமானையும் சரி, ஓம் சக்தி பராசக்தி அம்பாளோட சரி, என்ன நீங்கள் அது ராமராக இருந்தாலும் சரி, விஷ்ணுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எல்லையமான எதாக இருந்தாலும் முதல்ல கணபதியை வணங்கிக்கிட்டு எந்த செயலை செய்யுங்க, சிறப்பாக அமையும். அவரோட அருள் உங்களுக்கு கூட்டி அமரும். அதோட வியாழக்கிழமை குருபவன் நாள். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா புருஷாச்சா பரமா தஸ்மனி குருவே நமக. அவரோட அருள், குரு கிரகம், ஞானம். அவர் என்ன செய்வார், ஞானத்தை அள்ளி தருவார், செல்வத்தை அள்ளி தருவார், திருமணத்தை நடத்தி வைப்பார், நிச்சயத்தை நடத்தி வைப்பார், கல்வி. இந்த மூன்றும் இந்த நாளைக்கு ஒரு விசேஷமான நாள். முருகனை வழிபட்டால் குரு தோஷம் நீங்கும். தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ குருவுக்கு யாராவது துரோகம் பண்ணிங்கன்னா இந்த தோஷம் விலகும். நாளைக்கு ஒரு சிறப்பான நாள். அதாவது பூராடம் அடுத்தது. பூராடம் இந்த 27 நட்சத்திரத்தில் 20ஆம் நட்சத்திரம். இதோட சக்தி என்னென்னா வெற்றி, தைரியம், முயற்சியில் சாதனை. இந்த நட்சத்திரம் செய்யும் ஜபம் பல மடங்கு பலன் தரும். நம்ம ஓம் நமச்சிவாய்ன்னு சொன்னீங்கன்னா பல மடங்கு இது அதோட பலன். அதனால் முடிஞ்சவரை உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை பிரபஞ்ச ஆற்றல் சொல்லுங்கள். முடிஞ்சவரையும் எவ்வளோ நேரம் முடியுமோ உங்களுக்கு சொல்லுங்கள். சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எந்த கோயிலுக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ போயிட்டு வாங்க. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. எனக்கு ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக வராது. எனக்கு என்னமோ எங்கள் அப்பா அம்மா செய்த புண்ணியம், அவங்களோட அருள் எனக்கு கிடைச்சதுனாலையும், எல்லாம் வல்ல ஸ்ரீ குபேர கணபதி மேலே இருக்கார் பாருங்கள், சரவண பவன், அந்தாண்ட வெங்கடாஜலம், இவங்களும் தானாக வந்து அமைஞ்சது. உள்ளார சிவபெருமான்லாம் இருக்கார். சிவபெருமான் ஸ்ரீ குபேரகாலியே இருக்கார். ஸ்ரீ குபேரகாலி, யமுனேஸ்வரன் இருக்கார், தாமரேஸ்வரி அம்பாள் இருக்காங்க. எல்லாருடைய அருளும் தான் இன்றைக்கி உங்களை என்ன பேச வச்சுருக்கு. உங்களுக்கு அந்த அனுக்கிரகம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். அவனாலே அவன்தால் வணங்கி காலைல எப்போதும் போல் நீங்கள் பிரபஞ்சாற்றலில் விளக்கேற்றி வச்சு 2 டம்ளர் தண்ணி வச்சு உங்கள் தெரிஞ்ச மந்திரத்தை கணபதி மந்திரத்தை சொல்லிட்டு ஓம் சரவணபவ சொல்லலாம், குரு பிரம்மா சொல்லலாம். சொல்லிவிட்டு முடிஞ்சால் வேல்மாறல் படிங்க, கந்த சஷ்டி படிங்க. அவ்வளோ சிறப்பு அது. அதுக்கப்புறம் சிவன் கோயிலுக்கு போங்க. சிவன் கோயில் போனாலே அங்கே முருகப்பெருமான் இருக்கார், குரு பெருமான் இருக்கார், பூரடாட நட்சத்திரத்தில் உள்ள தெய்வம் எல்லாம் இருக்குது. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எல்லாம் செய்யுங்க. நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்யலை, சிறிய பிரார்த்தனை கூட சில நாட்களில் வெற்றியை தரும். நிச்சயம். என்ன சொல்ல வரேன்னா, பக்கத்தில் உள்ள திடீர்னு ஒரு 10 நிமிஷம் போய் அப்படியே மனதார அமைதியாக உட்காந்துட்டு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிட்டு ஒரு சுற்றிட்டு வந்துருக்கேன். ஒருப்போ முடிஞ்சால் எண்ணெய் வாங்கிட்டு போய் குருவுக்கு ஊற்றுங்க. குருவுக்கு ஊற்றுறதுனால உங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். நான் அப்படி தான் செய்வேன். வியாழக்கிழமைனாலே ஒரு நேரத்தில் இப்போ தான் நேற்று முந்தாள் கூட போயிட்டு வந்தேன். ஆமாம், வியாழக்கிழமை சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வருவேன். குருவுக்கு விளக்கு ஏற்றுவேன். இன்னமும் குருவுக்கு தான் விளக்கு ஏற்றுவேன். ஏன்னா குருங்கிறது எல்லா தடைகளையும் நீக்குவார், கல்வி ஞானம் எல்லாத்துக்கும் செயல்படுத்துவார். அதான் சொல்கிறேன், முருகப்பெருமானோடு சேர்ந்து செயல்பட குரு. அப்பேற்பட்ட குரு உபதேசம் பண்ணவரே முருகப்பெருமான் தான். அப்பேற்பட்ட ஒரு செயல்நடை. இந்த நாளில் வழிபட்டால் வேலை கிடைக்கும், கடன் தீரும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், திருமணம் நடைபெறாது, நிச்சயார்த்தம் ஏதோ ஒரு நல்ல செயலாம் நடைபெறும். இந்த நாளை அரிய நாளை மிஸ் பண்ணாதீங்க. அதுதான் என்னுடைய இல்லை, அந்த இறைவனோட கட்டளையே அதுதான். இந்த ஒரு செயல் அவன் கொடுத்து இதேமாரி சொல்லு அப்படி இந்த காணொளி மூலமாக சிறிய பிரார்த்தனை கூட பல ரகசியங்களை வெற்றியை அடைய முடியும். ஒன்றால் முடிஞ்ச சொல்லுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை தான் சில நிமிடங்கள் சொல்லியிருக்கேன். காணொலியை முழுமையாக பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவனோட அருள் பெறுங்க. ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் சரவணபவ. எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கணபதி வணங்கிட்டு சொல்லுங்கள். ஓம் சக்தி பராசக்தி சொல்லுங்கள். அம்பாலோட அருள் கிடைக்கும்.
நிச்சயம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் கூப்பிடலாம், நல்லதே நடக்கும். தினசரி உங்கள் குலதெய்வம் பேரை சொல்லி கூப்பிட்றது, வீட்டுக்கு அழைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவன் நல்லாலே அவன் தாள் வணங்கி நான் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறது கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. ஏன்னா உங்களால் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு இந்த காணொலி போகும். அடுத்தவங்களையும் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். உங்கள் மூலமாக அவங்களுக்கும் நல்ல பயன்கள் கிடைக்கட்டும். ஓம் நன்றி, வணக்கம்.